Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கமும் இறை ஆசிரியையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். லைஃப் இஸ் டு செலிப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும் என சொல்லி. ஆனால் வாழ்க்கையில் நாம் எதை கொண்டாட வேண்டும் என்பதிலும் நமக்கு முழுமையான புரிதல் தேவைப்படுகிறது. இன்றைய நாளில் இறை வார்த்தை நம்மை நாம் எதை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம், எத்தகைய வாழ்வினை நாம் கொண்டாடுவதற்காய் இறைவன் தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தனியே அவருக்கென பிரித்து வைத்திருக்கிறான சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களோடும் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற அவருடைய திட்டத்தையும் நாம் ஏற்று வாழக்கூடியவர்களாய் மாற இத்திருப்பலியிலே நாம் வர வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களுக்காய் மனம் வருந்தி வானக தந்தையிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு வழங்க நீர் திருவுளமானீர். அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என
நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது ஆட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தை 1-10 வரை. அந்நாள்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள்.
வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எதை நாம் கொண்டாட உண்மையில் அழைக்கப்படுகிறோம்? அந்த ஒரு கேள்வியோடு இணைந்துதான் இன்றைய நாள் நற்செய்தி எனக்கு பதில் கொடுப்பதாய், நமக்கு பதில் கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டுமாய் நேரம் இருக்கிற பொழுது நற்செய்தியை எடுத்து வாசித்து பாருங்களேன். இயேசு மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒரு தெளிவை கொடுக்கிறார். உலகம் உங்களை வெறுக்கிறதா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை வெறுப்பதற்கு முன்னதாகவே உலகு என்னை வெறுத்து விட்டது. உலகம் உங்களை அன்பு செய்யவில்லைவா? எந்த அன்பு என்னிடத்தில் கிடைக்கவில்லையோ, எந்த அன்பு எனக்கு கிடைக்கவில்லையோ அதே அன்புதான் உங்களுக்கும் கிடைக்கவில்லை. இந்த உலகின் பார்வையில் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? உங்களை புறக்கணிப்பதற்கு முன்னதாகவே இந்த உலகம் என்னையும் புறக்கணித்து விட்டது. என்னைக்குமே பணியாளர்கள் தலைவரை விட மேலானவர்கள் அல்ல. உங்கள் தலைவராக என்னை இந்த உலகம் இப்படியெல்லாம் புறக்கணித்திருக்கிறது என சொன்னால், என் பெயரால் இருக்கின்ற உங்களையும் இந்த உலகம் புறக்கணிக்கும், வெறுக்கும், உங்களுக்கும் காயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆழமான போதனையாக இருக்கிறது. அதிலும் ஒரு வரியை அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால், நீங்கள் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும், அன்பு செய்திருக்கும். ஆனால் நான் உங்களை உலகத்திலிருந்து தனியே பிரித்து வைத்து விட்டேன். இன்றைய இறை வார்த்தை எல்லா மக்களுக்கும் செய்தியை கொடுத்தாலும் கூட, கடவுளுடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுப்பதாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக இந்த உலகிலிருந்து நான் உங்களை தனியே தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த பின்னணியில்தான் நாம் கொண்டாடுகின்ற குருத்துவமும் துறவரமும் நமக்கு ஒரு புதிய பொருளை கொடுக்க வேண்டும். இயேசுவிற்கு கிடைத்த அதே வெறுப்பும், இயேசுவுக்கு கிடைத்த அதே காயங்களும், அதே தண்டனையும் அவருடைய பணியாளர்களாகிய நமக்கும் கிடைக்கும் என சொல்லி இயேசு சொல்கிறாரே. அப்படி என சொன்னால் பணியாளர்களாகி நாம் எதை உண்மையில் கொண்டாட வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்மையில் அவர்கள் பெறுகிற காயங்களைத்தான் வாழ்க்கையில் கொண்டாட வேண்டும். அவர்கள் பெறுகிற காயங்களைத்தான் கடவுளுக்கு முன் மிகச்சிறந்த காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இறை வார்த்தை இலைமறை காயாக நம்மிடத்திலே பேசுகின்ற, எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு மிக நீண்ட பெரிய விழா, இந்த தேசத்தை எதிரிகளின் கையிலிருந்து காப்பாற்றிய ஒரு இராணுவ வீரனுக்கு விழா எடுக்கிறார்கள். முன் வரிசையிலே மிகப்பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் என சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம். அந்த ஒரு வீரனுக்கு இந்த தேசத்தை எதிரியின் கையிலிருந்து தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியதற்காய் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. அவர் அத்தனையும் பெற்றுவிட்டு மீண்டுமாய் தன் இருக்கையிலே வந்து அமருகிறார்.
விழா முடிந்ததும் செய்தியாளர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு இராணுவ வீரராய் உண்மையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை மிக பெரிதாக நீங்கள் எண்ண வேண்டும், உண்மையில் நீங்கள் மிக ஆனந்தமாய் இருக்க வேண்டும். ஏனென சொன்னால் இவ்வளவு பெரிய மனிதர்கள், நட்சத்திர பட்டாளங்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் கரங்களினால் உங்களுக்கு பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த மகிழ்ச்சியை, இந்த வெற்றியை விடவா உங்களுக்கு ஆனந்தமான தருணம் இருக்க போகிறது, நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னு சொல்லி அந்த ஒரு இராணுவ வீரரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த இராணுவ வீரர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் சொல்வதை நான் பணிவோடு மறுக்கிறேன். இந்த பதக்கமும் இந்த நட்சத்திர பட்டாளமும் எனக்கு கொடுத்திருக்கிற மதிப்பை எண்ணி உண்மையில் நான் அகமகிழ்கிறேன். ஆனால் என் உச்சபட்ச, என் அதிகமான மகிழ்ச்சி இதில் அடங்கியிருக்கவில்லை. பதக்கம் அது நான் வீட்டிற்கு சென்றதும் கலற்றி வைத்து விடுவேன். நாளை நான் செல்கிற இடங்களுக்கெல்லாம் என் பதக்கத்தை அணிந்து கொண்டு என்னால் செல்ல முடியாது. என் உறவுகளுடைய வீட்டிற்கோ, உறவுகளுடைய திருமணத்திற்கோ, நல்ல காரியத்திற்கோ, கெட்ட காரியத்திற்கோ அதை என் மார்பிலே என்னால் தாங்கிச் செல்ல முடியாது. இந்த பதக்கம் என்பது விழாவோடு முடிந்துவிட்டது, அது நினைவுகளில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. அது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. ஆனால் களத்தில் நான் நின்ற பொழுது, இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காய் எதிரியோடு சண்டையிட்ட பொழுது என் உடலிலே காயம் ஏற்பட்டதே, அந்த காயம்தான் நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பதக்கம். அந்த பதக்கத்தை நான் ஒரு நாளும் கலற்றி வைக்கப் போவதே இல்லை. அந்த காயம் எனக்கு கொடுத்த மகிழ்ச்சி அதிகம் என சொல்லி அந்த வீரன் பதிவிடுகிறான். இந்த காயம் என் உடலிலிருந்து யாராலும் எடுக்கப்பட முடியாதது. நான் மேற்கொண்ட தியாகத்திற்கு, என் வீரத்திற்கு, என் தாய் மண்ணிற்காய் நான் சிந்திய இரத்தத்திற்கு அது எப்பொழுதுமே ஒரு நினைவூட்டலாய் என்னோடு பயணம் செய்ய போகிறது என சொல்லி அவர் காயப்பட்ட அந்த தருணத்தை, இரத்தம் சிந்திய அந்த தருணத்தை அவர் உயர்வாக பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய பெயரால் பணி செய்கின்ற நாம், கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய காயங்களைத்தான் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய காயங்களை கடவுளுடைய பலிபிடத்திலே நாம் காணிக்கையாக செலுத்த வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம், புன்னகை எல்லாம் இருக்கும், எதற்கும் பஞ்சமில்லை. ஆனால் நாம் அனுபவிக்கிற வேதனைகளும் காயங்களும் கண்ணீரும் நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சியை விட, புன்னகையை விட அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இயேசு சொல்லுகிறபடி நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலக மக்கள் பயணிக்கின்ற பாதையிலே நாம் பயணிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. முதல் முறையாக கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது என்ன சொன்னார்? அவரை அப்படியே பிடுங்கி நடுகிறார். நீ உன் எல்லாவற்றையும் விட்டுவிடு, உன் இனம், உன் மொழி, உன் நாடு, உன் மக்களினத்தார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ பயணப்படு. ஆபிரகாமுக்கு அது மகிழ்ச்சி கொடுத்திருக்குமா? இதுவரை வாழ்ந்த சுகபோக வாழ்க்கை அவர் விட்டுவிட்டு பயணப்பட வேண்டுமே. அந்த காயத்தை அவர் தாங்கிக் கொண்டாரே, அந்த காயம்தான் அவருக்கு பின்னால் வெற்றி வாகையாய் நின்றது. உன் மகனை பலிகொடு என சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டி இருக்குமாம். உன் அத்தனை செல்வங்களையும் கொடி என சொல்லியிருந்தால் ஆபிரகாம் கொடுத்திருப்பார். அவர் எல்லாவற்றையும் தன் தம்பியிடத்தில் கொடுத்து விட்டு சென்றவர்தானே. அவருக்கு செல்வங்கள் பெரிதல்ல, மாறாக தன் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என சொல்லுகிற பொழுது கடவுளுக்காய் அதை ஒரு காயமாய் ஏற்றுக்கொண்டு தன் மகனை பலியிட அழைத்து சென்றாரே. ஆனால் அந்த காயம்தான் அவர் நம்பிக்கையின் தந்தையாய் மாறுவதற்கு அவருக்கு மிகப்பெரிய உதவியாய் இருந்தது. இப்படியாக வெளியத்திலே எல்லா மனிதர்களையும் கடவுள் அழைக்கிற பொழுது அவர்களுக்கு உண்மையில் அது மிகுந்த வலியை, வேதனையை கொடுத்திருக்கும். தன் இயல்பான, தன் சௌகரியமான வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் போவதற்கான ஒரு மாற்று பாதையை கடவுள் கொடுத்தாரே. மோசேக்கும் அப்படித்தான், எரேமியாவிற்கும் அப்படித்தான். எல்லாருக்கும் கடவுள் அழைப்பை கொடுத்த பொழுது அதுவரை வாழ்ந்து வந்த சுகமான வாழ்க்கையிலிருந்து கடவுள் அவர்களை பிரித்தெடுத்து போராட்ட வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறார், காயப்படுகின்ற வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறார். எரேமியா புலம்புகின்றாரே, ஆண்டவர் நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் என சொல்லி. மோசே அழுதாரே, நான் இந்த மக்களை பெற்றெடுத்தேன் என சொல்லி. இப்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் காயங்கள். ஆனால் அவர்கள் கடவுளுக்காய் தாங்கி சுமந்த அந்த காயங்கள் தான் பின்னாளில் அவர்கள் புனிதர்களாய், இறைவாக்கினர்களாய், நீதிபதிகளாய், அரசர்களாய், நமக்கெல்லாம் முன்மாதிரிகளாய் மாறுவதற்கு மிகப்பெரிய பேருதவியாய் அமைந்திருந்தது. கடவுளுடைய அழைப்பு அன்று மட்டுமல்ல, இன்றும் தொடர்ந்து வருகிறதே. கடவுளுக்காய் பணி செய்ய அழைத்திருக்கின்ற அத்துணை ஊழியர்களுக்கும் இது அப்படியே பொருந்தும். நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலெல்லாம் நாம் சமரசத்தை மேற்கொண்டு விட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறோம். ஒரு 5 ஆண்டுகள் பங்கில் இருந்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போகிறப்ப நிறைவு விழா நடக்கும். அந்த நேரத்தில் மிக பெருமையாக சொல்லுவாங்க, நான் இந்த பங்கில் இருந்தவரை எனக்கும் யாருக்கும் சண்டை வந்ததே இல்லை, இந்த பங்கில் எனக்கும் யாருக்கும் மாற்று கருத்து வந்ததே இல்லை. அப்படி பார்த்தா உண்மையில் அந்த பங்கிலே வளர்ச்சி என்பது போலியானதாக தான் இருக்கும் பெரும்பான்மையாக.
இந்த உலகத்தினுடைய ஓட்டம் என்பது வேறு. பதவி, பணம், ஒருவர் ஏமாற்றுதல், பணம் பறித்தல், அடுத்தவருடைய கண்ணீரிலே மகிழ்தல், எப்படா ஏமாத்தலான்னு காத்திருக்குது, எப்படா பழிவாகலான்னு பார்த்துருக்கு. இது உலக மக்களுடைய ஓட்டம், உலக மக்களின் பார்வை. ஆனால் கடவுள் அவர்களிலிருந்து நம்மை தனியே பிரித்து எடுத்திருக்கிறார். ஏன்? நாம் அவர்களை மாற்றுப்பாதைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களின் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அவர்கள் செய்வதில் எது சரி, எது தவறு, எது முறையானது, எது முறையற்றது என்பதை சொல்லி காண்பித்து அவர்களை இயேசுவின் பாதையிலே, கடவுளின் பாதையிலே அழைத்து வருவதற்காகத்தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறாரே, நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, உலகிலிருந்து அவரால் தனியே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்து வைக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல இருந்துட்டு கடந்து போயிடணும், ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பல சமயங்களில் கடவுளுடைய பணியாளர்கள் உண்மையை கூட பேசாமல் அமைதியாக இருக்கிறோமே. அந்த தருணங்களில் நாம் காயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். அந்த தருணங்களில் நாம் இயேசுவை போல அவமானப்படுவதற்கு தயங்குகிறோம். எப்பொழுது ஒரு பணியாளர் காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த காயங்களை கொண்டாட கற்றுக்கொள்ளுகிறாரோ அப்பொழுதுதான் அவர் உண்மையான பணி வாழ்க்கையை தன் கரங்களில் எடுத்துக்கொள்ளுகிறார். இயேசுவும் அதுதான், எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் உம் சித்தத்தின்படி நடக்கிறேன், அவ்வளவுதான். முடிந்தால் துன்பக் கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும். அவரே சொல்றார், அது துன்பத்தின் கிண்ணம், காயங்களை கொடுக்க போகிற கிண்ணம். இருந்தாலும் இயேசு சொன்னது, என் சித்தம் அல்ல, உம் சித்தப்படி ஆகட்டும்னு சொல்லி துன்ப கிண்ணங்களை சிலுவையாய் இயேசு தன்னுடைய தோள்களை சுமந்தாரே, அந்த காயங்களை தான் இயேசு கொண்டாடினார். அதைத்தான் நாம் நம்புகிறோம். அவர் கல்வாரியிலே மிகச்சிறந்த எல்லாவற்றுக்கும் மேலான உன்னதமான ஒரு பலியை ஒப்பு கொடுத்தார். அந்த பலி அவருடைய காயங்களால், அவருடைய இரத்தத்தால் நமக்காய் செலுத்தப்பட்டது. அதுதான் நிலை வாழ்வுக்கான ஒரு பாதை நமக்கு திறந்து வைத்தது. இயேசுவின் சீடர்களை பாருங்கள். நற்செய்தி எழுதிய யோவானை தவிர மற்ற 11 பேரும் ஒரு காலத்தில் மறுதளித்தார்கள், ஓடிச் சென்றார்கள், இயேசுவை தெரியாதென சொன்னார்கள், அஞ்சி நடுங்கினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி எப்படி இருந்தது? எல்லாரும் இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தி மரித்த மறைசாட்சியாகத்தானே வாழ்க்கையை கடவுளுக்காய், இயேசுவுக்காய் கொடுத்தார்கள். அவர்கள் ஒருவேளை அப்படியே தங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க ஓடி போய் ஒளிந்திருந்தால், இயேசுவை தெரியாதென சொல்லி மறுதளித்திருந்தால் அவர்கள் இன்று மறைந்திருப்பார்கள். ஆனால் இயேசுவை எந்த உலகம் வெறுத்ததோ அந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் பரவாயில்ல என சொல்லி இயேசுவை அறிக்கையிடுவதில், இயேசுவுக்காய் வாழ்வதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்களே, அதுதான் அவர்களை திருத்தூதர்களாய் இன்றளவும் 2000 ஆண்டுகளை கடந்தும் கூட அவர்களை காண்கின்ற பொழுது கரம் எடுத்து கும்பிட வைக்கின்ற அளவிற்கு நமக்கு முன்னால் உயர்த்தி வைத்திருக்கிறதே. காயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு திருத்தூதர்கள் அஞ்சவில்லை, காயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு திருத்தொண்டர்கள் அஞ்சவில்லை. அழைக்கப்பட்ட பவுல் ஒரு நாளும் அஞ்சியது கிடையாது. நான் நாள்தோறும் சாவின் அருகில் இருக்கிறேன், நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். பவுலை விட யார் அதிகமாய் இயேசுவுக்காய் பயணப்பட்டு கஷ்டப்பட்டார்? ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் தூக்கி போட்டு வந்தார். ஏன்? இயேசுவுக்காய் தன் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் சொல்றாரு பாருங்களே, என் உடலில் இருக்கின்ற அத்துணை தழும்புகளும் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜெயிலில் தள்ளப்பட்டப்பெல்லாம் என்ன சொன்னாங்க திருத்தூதர்கள்? இயேசுவுக்காய் அவமானப்படுத்தப்பட்டதை நினைச்சு அவங்க மகிழ்ந்தார்களாம். இன்னைக்கு இருக்கிற பணியாளர்கள் நாம் இந்த உலகால் வெறுக்கப்பட வேண்டும். ஏன்? இந்த உலகில் உண்மையினுடைய பஞ்சம் இருக்கிறது. நாம் உலகால் வெறுக்கப்பட வேண்டும். இந்த உலகிலே அன்பு செலுத்தப்பட வேண்டிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த உலகால் நாம் வெறுக்கப்படுவோம். ஏன்? நாம் நீதியை மட்டும் பேசினால், நேர்மையானதை மட்டும் செய்தால், உண்மையை மட்டும் எடுத்துரைத்தால் கண்டிப்பாக இயேசுவுக்கு கிடைத்த அதே வெறுப்பும் அதே சிலுவையும் நமக்கு கிடைக்கும். அது திண்ணம். அவர் சொல்றார்ல, பணியாளர் ஒரு நாளும் தலைவரிடம் மேலானமாக போகவே முடியாது. இயேசு பயணித்த பாதையிலே நாம் அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு பயணிக்காமல் ஒரு உண்மையான பணியாளனாய் நம்மால் பொன் விழாக்களை, வெள்ளி விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது உண்மையில் மனம் மகிழாது. சும்மா ஒரு இடத்துல இருந்தால் போதும், ஆண்டுகள் ஓடிவிடும். நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பதில் அல்ல, நாம் அனுபவிக்கிற காயங்களை, கஷ்டங்களை மனமோந்து ஏற்றுக்கொண்டு அதை கடவுளுக்கு காணிக்கையாக வேண்டும். யோசித்து பார்ப்போம், அந்த காயங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களா? இல்லை. அந்த காயத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா? இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த நாம் ஏதோ ஒரு இடத்திற்கு பணி செய்ய அனுப்பப்படுகிறோமே, முகம் தெரியாத மனிதர்கள் மத்தியில் சென்று வாழுகிறோம், பணி செய்கிறோமே. அந்த காயங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களா? இல்லை. நம் சொந்த ஊரில், நம் சொந்தங்களோடு, நம் பிள்ளைகளோடு, நம் மனைவி கணவரோடு நம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், அவர் ஒரு பணிக்காய் நம்மை முன்குறித்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் என்று சொன்னால் இந்த காயங்களை நாம் அவருடைய நாமத்தினால் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆக நாம் காயங்களை அனுபவிப்பது நம்முடைய சொந்த விருப்பத்தினால் அல்ல. கடவுள் நம்மை தனியே
தேர்ந்தெடுத்து அழைத்து தகுதிப்படுத்தி அவர் நம்மை அனுப்புகிறாரே. சொல்லுகிற இடத்தில் எந்த காரணத்திற்காக கடவுள் நம்மை அனுப்புகிறாரோ அந்த காரணத்தை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். எஸ்ஐஎன் உள்ள இறைவார்த்தை கொடுத்து வருது பார்த்தீங்களா, மேலிருந்து வருகிற வார்த்தை அது தன்னுடைய பயனை முழுமையாக செய்து முடிக்காம மீண்டும் அவரிடத்தில் வெறுமையாக செல்வதில்லையாம். கடவுள் நம்மை அப்படிதான் அனுப்புகிறாரு. நாம் போகிற இடத்திலே நாம் பணியை முழுமையாக செய்து முடிக்காமல் வெறுமையாய் திரும்பி வந்தோன்னு சொன்னால் நாம் அங்கு சென்றதால் ஒரு பயனுமே இல்லை. ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி பணி வாழ்க்கையிலும் சரி உண்மையான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் உண்மையான கிறிஸ்துவின் பணியாளனாய் வாழ்கின்ற பொழுது நமக்கு காயங்கள் தின்னும். ஆனால் அந்த காயங்களை நாம் கொண்டாட வேண்டும். ஏனெனில் அந்த காயங்களை நாம் நமக்காக அல்ல கிறிஸ்துவுக்காய் படுகிறோம். அந்த காயங்கள் கிறிஸ்துவின் பாடுகளோடு ஒப்பிடப்படுவதற்கு தகுதியானவை. ஆகவே எந்த கடவுள் தனக்காய் இறங்கி சென்ற மகனை உயர்த்தினாரோ அதே கடவுளுக்காய் மகனுக்காய் நாம் அழைக்கப்பட்டு காயங்களை அனுபவிக்கிற பொழுது கடவுள் நம்மையும் உயர்த்துவார். ஆக ஒரு காலமும் காயங்களை கண்டோ வெறுப்பை கண்டோ உலகத்தினுடைய அன்பில்லாத நிலையை கண்டோ நாம் மனமுடைந்து போக வேண்டாம். மாறாக என் பணிக்கான பரிசு ஆண்டவரிடத்தில் இருக்கிறதென சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறதே, நம்முடைய பணிக்கான பரிசை ஆண்டவரிடத்தில் மட்டுமே தேடுவோம். நம்முடைய பணிக்காலத்தில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் மனமும் ஏற்றுக்கொள்வோம். இஸ்ரேல் மக்களோடு எப்படி கடவுள் இருந்தாரோ இது ஆண்டவரின் போர் என சொல்லி எகிப்திய மக்களுடைய வாயிலிருந்து சொல்ல வச்சபடியாக நாம் உண்மையான ஊழியர்கள் இருக்கிற பொழுது கடவுள் நம் பக்கத்தில் இருந்து அவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவார். ஆக அன்பிற்குரியவர்களே, கடவுள் இதனால் வரை நற்செய்தியிலே நீங்கள் அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் நான் உங்களுள்ளும் என் வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பார். யோவான் நற்செய்தி 13-15 தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவர் கொடுக்கிற கட்டளை, நீங்கள் உண்மையில் என்னை அன்பு செய்தீர்கள் என சொன்னால் இந்த உலகம் உங்களை அன்பு செய்யாது. ஏனெனில் இந்த உலகம் என்னையும் அன்பு செய்யவில்லை. என்னுடைய பணியாளர் என்பதால் இந்த உலகம் உங்களையும் வெறுக்கும். மனம் தளர வேண்டாம். மனிதர் தன் கரங்களால் தன் வார்த்தைகளால் கொடுக்கிற நற்சான்றிதழை விட கடவுள் கொடுக்கிற சான்றிதழ் மிக உயர்ந்தது. மனிதர் கொடுக்கிற சான்றிதழ் ஒரு நாள் நம்மை விண்ணகத்திற்கு உரியவர்களாய் மாற்றப்போவதே இல்லை. ஆனால் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். அவருக்காய் வாழுகிற பொழுது அவர் கொடுக்கிற சான்றிதழ் நம்மை மேலுலகத்திலே அவரோடு அமரச் செய்யும். இப்போ நான் பேருந்தில் வருகிற பொழுது ஒரு செய்தி வந்துருச்சு வாட்ஸ்அப்பில். ஒரு வங்கியில் நடந்த செய்தி. தன் மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். தன் தாய்க்கு ஒரு 10,000 பணத்தை போட்டு விட்றாரு. வங்கியில் போய் காசு எடுக்கிறப்ப அந்த வங்கி மேலாளர் 10,000க்கு பதிலாக 20,000 அந்த அம்மா கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு அந்த அம்மா வராங்க. எண்ணி பார்க்கிற பொழுது 20,000. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து சேர வேண்டிய தொகை 10,000 தான். அந்த அம்மா கொண்டு போய் மீதம் இருக்க காசை கொடுத்துட்றாங்க. அப்போ கேட்குறாங்க, அம்மா அந்த காசை நீங்களே வச்சுருந்துருக்கலாமே, யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, நான் இங்கே யாருக்கும் கணக்கு கொடுக்க வேணாம், ஆனால் என்னுடைய கடவுளுக்கு நான் மேலே கணக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. இங்கே இருக்கிற யாருக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டாம். நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் பணி வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு கஷ்டமும் வேதனையும் கடவுளுக்கு முன்னால் நம்முடைய மாட்சிமிகு காயமாய் அந்த இராணுவ வீரன் சொன்னார் பார்த்தீங்களா, என் பதக்கம் அல்ல எனக்கான பெருமை, என் காயமே எனக்கான பெருமை. நான் சொன்னபடி கடவுளுக்கு முன்னால் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் அல்ல, அவருக்காய் நாம் சிந்திய இரத்தம் கண்ணீர் வேதனைகள் தான் பெருமையாய் நிற்கும். அது நம்மை அவருக்குரிய பணியாளர்களாய் அவருடைய இல்லத்திலே வலப்புறத்தில் அமரச் செய்து ஒரு மிகப்பெரிய மாட்சியை நமக்கும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம்மோடு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்தேவன் நீதான் என்றும் சொந்தம், இன்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். இந்தேவன் நீதான் என்றும் சொந்தம், இன்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதை, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசமதை, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்லனம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்துவிடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் தெருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம்பெருளுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை இனத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என மொழிந்தவரே, எங்கள் குற்றங்குறைகள் உம் அமைதியை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இராதபடி உம்மீதான எங்கள் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவான அமைதியை, ஒற்றுமையை, மன்னிப்பை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, தன் காயங்களை தன் தந்தைக்கு பலியாய் கல்வாரியில் ஒப்புக் கொடுத்தவர். திருவுடலாய் திரு ரத்தமாய் இதோ மீண்டுமாய் நமக்காய் பலியாகி இவரை போல் நாமும் வாழ்ந்திட நமக்குள் எழுந்து வர இருக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை வழியாக நம்மோடு பேசியதை நாம் கேட்டிருக்கிறோம். காயங்கள், கண்ணீர் ஆண்டவருக்கு முன்னால் நம்மை பெருமைப்படுத்துகிறதாய் உள்ளன. ஆண்டவருக்கு முன்னால் நம்மை விலையேற பற்றவர்களாய் தூக்கி நிறுத்துபவை ஆண்டவருக்காய் நாம் சிந்துகிற கண்ணீரும் அனுபவிக்கிற காயங்களும் வலியும் வேதனையும் தான். பல சமயங்களில் நம் வேதனையை யாரிடத்தில் சொல்வதென புரியாமல், இதற்கெல்லாம் தீர்வு யாரிடத்தில் என தெரியாமல் நாம் எண்ணி கலங்கி இருப்போம். ஆண்டவர் கூட என் வலியை, வேதனையை காண்பதில்லை என சொல்லி நாம் வருத்தப்பட்டு ஒருவேளை ஆண்டவர் மேல் இருக்க நம்பிக்கை இழக்கிற அந்த எல்லைக்கு சென்றிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகை சார்ந்தவர்களாய் இருந்திருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும். ஆனால் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகிலிருந்து நான் உங்களை தனியே பிரித்தெடுத்து விட்டேன். நான் அனுபவித்த காயங்களும் வேதனையும், நான் சிந்திய கண்ணீரும் செந்நீரும் உங்களுக்கும் என் பணியாளராக நீங்கள் இருப்பதால் சொந்தம் என சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறாரே. நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்பதால் இந்த வேதனைகளை எல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த காயங்களும் கண்ணீரும் மட்டும் நிலையானவை அல்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என ஆண்டவர் சொன்னாரே. அவருக்காய் நாம் தாங்கி சுமக்கிற அத்தனை வேதனைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு நிறைவான விடுதலையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், நாம் அனுபவித்த வேதனைகளுக்கு பதிலாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு ஆசிரை நிரம்ப கொடுப்பார். ஆகவே நாம் வேதனைப்படுவது கடவுளுக்கு சித்தம் என சொன்னால், இறைமகன் இயேசு கிறிஸ்து உம் சித்தத்தின்படி ஆகட்டும் என சொல்லி தந்தைக்காய் சிலுவையை சுமப்பதற்கு முன் வந்தாரே. நாமும் அந்த சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவரிடத்திலே தோள்கள் பலன் பெறும்படியாக மன்றாடுவோம். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நீ அவர் புகழ் பாடிக் கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார். நீ அவர் புகழ் பாடிக் கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை தேட இறைவன் நம்மை தேடுகிறாராம். நாம் இறைவனை புகழ்ந்து பாட இறைவன் நம்மை புகழ்ந்து பாடுகிறார். எப்பொழுது இறைவன் நம்மை தேடி வருவார், எப்பொழுது இறைவன் நம்மை புகழ்வார், நாம் அவருக்காய் வாழுகிற பொழுதுதான். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும். ஏனெனில் எல்லாருக்கும் அந்த வேதனைகளை சுமப்பதற்கான பலனை, அழைப்பை ஆண்டவர் கொடுப்பதில்லை. கடவுள் நம்மை விசேஷமாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் இவர்களால் மட்டும்தான் எனக்காக வாழ முடியும், நான் கொடுக்கிற அழைப்பில் இறுதி வரை நிலைத்து நிற்க முடியும். தன் அழைப்பை பாதைகளை விட்டுவிட்டு ஓடி போக மாட்டார்கள். இறுதி வரை எனக்காய் சிலுவையை சுமந்து நான் எந்த காரணத்திற்காய் அவர்களை அனுப்பியிருக்கிறேனோ அதை முழுமையாய் நிறைவேற்றிவிட்டு என்னிடத்தில் அவர்கள் திரும்பி வருவார்கள் என சொல்லி ஆண்டவர் சிறப்பானவர்களை அழைக்கிறார். நாம் அவருக்காய் வேதனைப்பட்டால் மகிழ்ச்சி கொள்ளுவோம். ஏனெனில் கடவுளின் பார்வையில் நாம் சிறப்பானவர்களாய், விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எல்லாம் பயன்படுத்தி வருகிறார். நன்றி சொல்லுவோம். நம்முடைய வேதனைகள் எல்லாம்
பல மக்களுக்கு பாடங்களாய் இருக்கும்படியாக கடவுள் நம்மை நிறைவாய் பயன்படுத்துகிறார். நன்றி செலுத்துவோம். இதோ இந்த மனிதன் இத்தனை வேதனைகளுக்கு மத்தியிலே, இவ்வளவு கஷ்டம், கடன், நோய்களுக்கு மத்தியிலே ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறானே, இவனிடத்தில் நான் இருந்தால் என்றைக்கு அந்த கடவுளை தூக்கி எறிந்திருப்பேன். கடவுள் எல்லாம் இல்லை, கடவுள் பொய் என சொல்லி அவரை மறுதலித்திருப்பேன். ஆனால் இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில் இவருடைய கடவுள் மீதான அன்பும் நம்பிக்கையும் இன்னும் ஆளப்படுகிறது என சொல்லி, உண்மையில் இவர் விசுவசிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என சொல்லி கடவுள் நம் வழியாக பலரை அவரிடத்திலே கொண்டு வருவதற்காக நம் வேதனை வழியாக கூட கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆக அப்படியாக நாம் கடவுளை தேடுகிற பொழுது கடவுள் நம்மை தேடி வருவார். நம்முடைய வேதனை வழியாக கடவுளுக்கு புகழ் மாலை இடுகின்ற பொழுது கடவுள் நம்மையும் புகழ்வார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து ஓடிட ஆண்டவரை நோக்கி பாடி ஜெபிப்போம். அழுகையில் அவரை அழைத்திடுங்கள், அழுகுரல் கேட்டு அரவணைப்பார். நீதியை பூவியில் இறைத்திடுங்கள், நீதியின் தலைவன் சிரித்திடுவார். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நீ அவர் புகழ் பாடிக் கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார். நீ இறைவனை தேடிக் கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நம் அழுகையில் ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்ற பொழுது ஆண்டவர் அதை கேட்டு நம்மை அரவணைக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நாவில் நான் இருக்கிறேன், உன் வார்த்தையாய் நான் இருக்கிறேன், நீ எங்கு யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என சொல்லி ஆண்டவர் முன்குறித்து அனுப்பினாரே, அவர்களோடு எல்லாம் அவர் தங்கினார். தாவீது வாழ்க்கையில படிக்கிறோமே, சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்த அந்த நொடியிலிருந்து ஆண்டவருடைய ஆவி அவர் மீது நிறைவாய் தங்கி இருந்ததே. கடவுள் நம்மையும் அழைக்கிறார், அனுப்புகிறார். நாம் யாரிடத்தில் செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய தெய்வம் ஒரு நாளும் நம்முடைய துன்பங்களில், வேதனைகளில், பாடுகளில், கண்ணீரில் நம்மை விட்டு விலகிச் செல்கிறவர் அல்ல. மாறாக அவர் துணையாக இருப்பார். நம் கண்ணீரை எல்லாம் அவர் அக்களிப்பின் கண்ணீராய் மாற்றுவார். இதோ கண்ணீரோடு நாம் பயணித்தோம் என சொன்னால் நம் விளக்கிலே ஆண்டவர் விலைமதிப்பற்ற மகிழ்ச்சியை நமக்கு பொக்கிஷமாய் வைத்து காத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திற்கு நன்றி செல்லுவோம். இன்றைய நாளிலே நற்செய்தியிலே அவர் சொல்லுகிறது போல, இந்த உலகம் உங்களை வெறுக்கிறதென சொன்னால், உங்களை வெறுப்பதற்கு முன்னால் என்னையும் வெறுத்து விட்டதென சொன்னாரே. கடவுளை இந்த உலகம் மதிப்பிட்ட அதே அளவீட்டில் நாமும் அவருடைய பணியாளர் என்பதால் மதிப்பிடப்படுகிறோம் என சொன்னால், இயேசுவினுடைய பாதையில் நாமும் சிலுவையை தூக்கி கொண்டு அவருக்கு பின்னால் அதே பாதையில் சரியாக பயணிக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு, மன நிறைவோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மையும் அவருக்காய் நாம் சிந்துகின்ற கண்ணீரையும் அனுபவிக்கின்ற வேதனைகளையும் ஆசிராய் நம்ம குடும்பங்களுக்கு நாம் பணி செய்கிற இடங்களிலே நிறைவாக இறைவன் கொடுப்பார். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் இன்றென்றும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தீனினி மயிலும் இயேசுவின் நாம
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.